சண்டிகர் விமான நிலையத்தில் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கங்கனா ரணாவத்தை மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கன்னத்தில் அறைந்துறார். அதுதான் செய்தி. அதற்கான விளக்கமாக அவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயிகள் 100 ரூபாய்க்காக போராடுறாங்க அப்படின்னு இந்த வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்த சமயத்தில் கங்கனா ரணாவத் சொன்னாங்க, அதனால அறைந்தேன் அப்படின்னு அந்த பெண் காவலர் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இடைநீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தியும் அதற்கான கருத்துக்களும் தான். சிவராமன் கோபாலகிருஷ்ணன்கிறவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இப்போது நடிகை இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த தவறை ஆதரித்தால் நாளை இதே நிலை எந்த அரசியல் கட்சி சார்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற ஏன் உயர் பொறுப்பில் இருக்கிற யாருக்கும் நடக்கலாம், கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹேடஸ்ங்கிறவர் 100 ரூபாய்க்கு கிடைப்பாங்கன்னு விவசாயிகள் போராட்டத்தில் இருந்த பெண்களை பத்தி கங்கனா சொன்னாங்க. எங்க அம்மாவும் அந்த போராட்டத்தில் உட்கார்ந்துருந்தாங்க, இது எப்படி அவங்க சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சைலஜா ஷெட்டி அப்படிங்கிறவங்க அதுக்கு ஒரு பொது இடத்துல ஒருத்தர் அறைவதற்கு உரிமை இருக்கிறதா, அதுவும் ஒரு அரசு ஊழியருக்கு. எத்தனையோ பிரபலங்களை பற்றியும் அவரவர் கருத்தை பதிவு செய்யறாங்க, எல்லோரையும் பார்த்த இடத்துல அரைஞ்சிட்டு இருப்பாங்களா? கங்கனா பிஜேபியில நின்று ஜெயிச்சாங்கிற வைத்தறிச்சல்ல இப்படி செய்யறாங்களா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. தேவகுமார் அப்படிங்கிறவர் உயிர் காக்கும் விவசாயிகளை தீவிரவாதி என்று சொன்னதற்கு இதற்கு மேல் தண்டனை கொடுத்திருக்கணும். இறக்கப்பட்ட அந்த பெண்மணி விட்டுவிட்டார் போல. விவசாயிகளை தீவிரவாதிகளோடு ஒப்பிட்டு பேசியதற்காக பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சி அரசு கங்கனா ரணாவத் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கார்.